சிம்மராசி நேயர்களுக்கு 2026 குரு பெயர்ச்சி நல்லா இருக்குமா அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல்ல நமக்கு பிரச்சனை வெளியே இருந்தால் கூட பரவாயில்ல சார், வீட்டுக்குள்ளே வந்துடாமல் பார்த்துங்க. கணவன் மனைவி உறவு பாதிக்காமல் பார்த்துங்க. வெளியே நிம்மதி இல்லைனா வீட்டில் வந்து படுத்து தூங்கலாம். ஏன்னா வீட்லேயே நிம்மதி இல்லைனா எங்கே போவீங்க? ஆக முடிஞ்ச வரைக்கும் ஆர்கியூமெண்ட்டை விட்டுருங்க, தேவையில்லாத குழப்பத்தை விட்டுருங்க. தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப விஷயத்தில் தலையிட விடாதீங்க. அவங்க கொடுக்குற அந்த நடுநிலைமை, அந்த அட்வைஸ் இருக்குது பாருங்கள், அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். மிக கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் நல்ல உத்தியோகம், வருமானம், இடமாற்றம் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் நம்பிக்கை துரோகங்கள் இருக்கும். அந்த நம்பிக்கை துரோகங்களை உங்களால் சகிக்க முடியுமான்னு தெரியாது. அதனால் அஷ்டம சனி இல்லைங்களா, ஆகவே கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சரு, நரம்பு பிரச்சனை, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால் தூக்கம் இல்லை, இது ஒரு சைக்கிளிங் மாதிரி இருக்கும். ஆகவே தேவையில்லாமல் உடம்பை கெடுத்துக்காதீங்க. வாழ்க்கையே அது தானே சார். எந்த இடத்துல குளத்தில் தண்ணி இருக்கோ அந்த குளத்தில் போய் கொக்கு மீன் பிடிக்கிறதுன்னு சகஜம். உங்களுக்கு போய் நான் சொல்லணுமா, நீங்கள் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட், நேர்மையான மனுஷன், கௌரவமான மனுஷன். இது ஒரு அனுபவ காலம். முடிந்த வரைக்கும் அடுத்தவனை நம்பி மோசம் போகாதீங்க. படிக்கிற குழந்தைங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிங்க. விடிய காலையில் எழுந்து படிங்க, நைட்டு படிக்காதீங்க. விடிய காலையில் படிக்கும்போது பசுமரத்து ஆணி அடித்த மாதிரி மனசில் போய் பதியும். வேற்று மொழி இனத்தவர்கள் அவர்களால் அன்பு காட்டப்பட்டு ஏமாற்றப்படுவீர்கள், துரோகம் வரும். அதனால் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் ஆர்கியூமெண்ட்டை விட்டுருங்க. எதுக்கு சார் நீங்கள் இந்த பணத்தை ட்ரா பண்ணிங்க, ஏன் பண்ணிங்க, எதுக்காக பண்ணிங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட சண்டைக்கு போய் நிற்காதீங்க. சனியை விட்டுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போங்க. அதே நேரத்தில் கீரைங்க, பேரிச்சம்பழம், பால் அப்படின்னு ரொம்ப அயர்ன் அண்ட் ப்ரோட்டீன் நிறைய எடுத்துங்க. அடுத்தவனுக்கு ஜாமீன் கொடுக்கறது, புத்திமதி சொல்கிறது, உங்கள் வேலை என்னவோ அது வந்து பாருங்கள். சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட நமக்கு நல்லதை கொடுக்கும். வெளிநாடோ, வெளி மாநிலமோ, வெளி ஊரோ நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் போயிடுங்க. நீங்கள் சொந்த தொழில் பண்ண வேண்டாம். ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தால், பண்ணாதவங்களுக்கு வேலை கிடைச்சதுன்னா கிளம்பி போங்க. அங்கே போயிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். என்ன அங்கே வந்து புதிய வட்டம், புதிய உறவுகள், நட்பு இதெல்லாம் இருக்கும். சர்வ ஜாக்கிரதையாக இருங்க. அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடாதீங்க. வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ போகிறோம் நம்ம அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு, அந்த ஊர் சீதோஷ்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு சாப்பிட்ற பொருட்களை அளவாக சாப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார், அதை நீங்கள் மறந்துடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை சொல்லுங்கள்.